அரசியலுக்கு வரணும்னு நினைச்சு பக்குவம் இல்லாமல் அனுபவம் இல்லாமல் விஜய் வந்திருக்காரு பார்த்தீங்களா, அது கெட்ட மாற்றம். அஜித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கால் ஷீட்டு தான், அது கால் ஷீட் இல்லை அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்டே இருக்காரு. அப்படிப்பட்ட முரளிக்கே ஒரு ரசிகர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, டெய்லி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அவரோட வேலை என்னென்னா, அவர் வந்து ஒரு பேக் இந்த ஜோல்னா பை மாதிரி போட்டு அது ஃபுல்லாக கறித்துண்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்த அயன் பாக்ஸ்க்கெலாம் பயன்படுறோம், அதை எடுத்துப்பார். எங்கெங்கே இருக்கோ அப்படி பார்த்தீங்கன்னா மாநில அரசை தாக்கி பேசுறது மட்டுமே ஒரு கொள்கையாக வச்சுட்டு வராரு. அவர் என்ன செய்ய போறார் அப்படிங்கிற அந்த ஃபோக்கஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஃபோக்கஸ் வந்து விஜய்கிட்ட இல்லை. எல்லாமே பயன்படுத்துது தயாரிப்பாளர் அதிகமாக பயன்படுத்துவது ஸ்டார் வேலியில் இருக்கிற ஹீரோஸ். அவங்கள பார்த்தாலே தயாரிப்பாளர் பயப்படுறாங்க, ஒரு பேய் பிசாசை பார்த்த மாதிரி. பெரிய ஸ்டேஜுக்கு எட்ட வேண்டியவர் முழு திறமையையும் பயன்படுத்தாதவர் சிம்பு, அஜித், விஜய், சூர்யா. சிம்பு, உங்கள் அப்பா மிகவும் நம்பிக்கை வைத்த நடிகர் ரஜினிகாந்த், விஜயகாந்த், சத்யராஜ். வில்லங்கமான கேள்வியா இருக்கே, யார் மேலேயுமே நம்பிக்கை வைக்கலையே. 90களில் மோஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆக்டர் பிரபு, அர்ஜுன், கார்த்திக். பிரபு. இன்று சினிமாவின் மிகப்பெரிய பிரச்சனை ஸ்டாரோட சேலரிஸ், ஃபேனோட ப்ரெஷர், ஈகோ பாலிடிக்ஸ். இதில் எது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, மூணுமே நம்ம சொல்லலாம். ஸ்டாரோட சேலரி ஒரு காரணம். ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறதுனால, எங்களுடைய தலைவரோட படம் இப்படி வரணும்னு நினைக்கும் போது அவங்களுமே அப்படி ஒரு படம் கொடுக்கணும்னு நினைக்கிறதுனால அதுலேயுமே ஒரு அழுத்தம் இருக்குது. அதே மாதிரி ஈகோ அப்படிங்கிறது இன்றைக்கெல்லாம் கேட்கவே வேணாம், அது தலைவிரிச்சு ஆடுது தமிழ் சினிமாவில். இந்த நடிகர்களில் யார் அரசியலில் வெற்றி பெறும் திறன் கொண்டவர்கள்? அஜித், சூர்யா, எஸ்டிஆர், விஜயை விட? எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆருக்கு அப்புறம் நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வராமல் இருக்கிறதே நல்லது. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எந்த அனுபவமே இல்லாமல், எந்த முதிர்ச்சியுமே இல்லாமல் அரசியலுக்கு வந்திருக்காரு. அது வந்துட்டார், வந்ததுக்கப்புறமாவது நல்லா பண்ணுவாரா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் அப்படி பண்ணுற மாதிரி தெரில. இப்போ கூட பாண்டிச்சேரியில் இன்றைக்கி போய் பேசியிருக்காரு. பாண்டிச்சேரியில் பேசும்போது பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு இரங்கலோ எதுவுமே இல்லாமல் அவர் வேற என்னமோ பேசிகிட்டு இருக்கார். சம்மந்தம் இல்லாமல் மத்திய அரசை தாக்கி பேசுகிறதும் மாநில அரசை தாக்கி பேசுகிறதும் மட்டுமே ஒரு கொள்கையாக வச்சுட்டு வராரு. அவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற அந்த ஃபோக்கஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபோக்கஸ் வந்து விஜய்கிட்ட இல்லை. விஜய்கிட்ட இல்லைங்கிறதுக்கு காரணம் வந்து அவருக்கு வந்து அரசியல் பக்குவமும் முதிர்ச்சி இல்லாமல் அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. வந்ததுக்கப்புறமா அது கற்றுக்கணும். ஒன்று, நீங்கள் தெரியாமல் வந்துட்டீங்க, அப்போ நீங்கள் இனிமையாக தெரிஞ்சுக்கணும், நீங்கள் பக்குவப்படுத்திக்கணும். உங்களுக்கு இனிமேல் சினிமா இல்லை, என்னோட கடைசி படம் ஜனநாயகன்னு சொல்லிட்டீங்க, அப்போ அரசியல் தான் என்னுடைய எதிர்காலம்னு சொல்லிட்டீங்க. அப்போ அந்த எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்திருக்கிற துறை சாதாரணப்பட்ட துறையில், ஒரு சினிமா துறையில் ஒரு படம் ஓடாமல் போச்சுன்னா அந்த தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் நஷ்டம். ஆனால் ஒரு அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒரு நாடு, அதாவது வந்து தமிழ்நாடுங்கிறது ஒரு ஸ்டேட். அந்த ஸ்டேட்டை நீங்கள் ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு முதலமைச்சர் நாற்காலியில் வந்து உட்காரணும்னு நினைக்கிறீங்க. அது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயமா எனக்கு தெரியல. ஆனால் அவர் அப்படி சாதாரணமாக நினைக்கிறார். சினிமா மாதிரி அரசியல் நம்ம ஜொலிச்சிடலான்னு நினைக்கிறாரு. நம்ம பின்னாடி இருக்கிற அந்த ரசிகர்கள் கூட்டத்தை வச்சு நம்ம அந்த வெற்றியை ஈட்டிடலாம், அந்த வெற்றிக்கனியை சுவைச்சிடலான்னு நினைக்கிறாரு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பிரபலமான நடிகர்களில் ஸ்டார் வேல்யூ வந்ததுக்கப்புறம் அதிகமாக மாறினவங்க, நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தினது அஜித்தா, விஜயா? நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா? நல்ல மாற்றம்னா 2 பேருமே நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்கிறாங்க, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. கெட்ட மாற்றம் அப்படின்னா வந்து 2 பேருமே நிறைய கெட்ட மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க, அதையும் நம்ம மறுக்க முடியாது. நல்ல மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பேருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பெரிய உயரத்தில் இருக்கிறதுனால பல பேருக்கு இன்றைக்கி 2 பேருமே நிறைய நல்லது செய்கிறாங்க. விஜயுமே செய்கிறாரு, அஜித்துமே செய்கிறாரு. அது வந்து வெளியில் பெருசாக தெரியறதில்ல, மறைமுகமாக வந்து நிறைய உதவிகள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அது நல்ல மாற்றம். கெட்ட மாற்றம் அப்படின்னா அரசியலுக்கு வரணும்னு நினச்சி பக்குவம் இல்லாமல் அனுபவம் இல்லாமல் விஜய் வந்திருக்காரு பார்த்தீங்களா, அது கெட்ட மாற்றம். அஜித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரோடையும், அதாவது ஃபேன்ஸோட யாரோடையுமே வந்து அணுகாமல் தன்னிச்சிருக்கார் பார்த்தீங்களா, எம்பாலிச்சி நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது வந்து அது வந்து சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். அது கெட்ட மாற்றம்னு சொல்ல முடியாது. அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் இன்னும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு ஸ்டாரோட வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வந்தா
அதாவது ரஜினிகாந்த், விஜய், அஜித் யாரோட வேலை பார்ப்பீங்க? யாரோடையுமே நான் வேலை பார்க்க விரும்பலை. எந்த ஃபேனு எந்த ஸ்டார் என்னை கூப்பிட்டாலும் அந்த வாய்ப்பே எனக்கு வேண்டாம். ஏன் தெரியுமா? இந்த சினிமா இது வந்து போலி முகங்களோட நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த போலி முகங்களோட நான் ட்ராவல் பண்ண விரும்பலை. தயாரிப்பாளர்கள் அதிகமாக வெறுக்கும் விஷயம் கால் ஷீட்டு, அப்புறம் ஃபேக்காக ப்ராமிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை தயாரிப்பாளர்கள் மூஞ்சி சுளிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன விஷயத்த சொல்லுவீங்க? இந்த மாதிரி விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நடிகர்கள் சொல்கிற கட்டளைக்கெல்லாம் உடன்பட்டு படம் எடுக்கிறாங்கல்ல, அந்த தயாரிப்பாளர்களே நான் வெறுக்கிறேன். இப்போ அப்பா காலம் முடிஞ்சிச்சு, இப்போ உங்கள் காலம் வந்துருச்சு. இப்போ அப்பா எடுத்த பைரவி படத்தை திருப்பி ரீமேக் பண்ணால் தனுஷ், விஜய் சேதுபதி, விஜய், அஜித் இதில் யார் ஹீரோவாக ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? தனுஷ், விஜய் சேதுபதி, விஜய், அஜித். விஜய், அஜித் ரீமேக் பண்ணால் அதில் வந்து விஜய் சூட்டபிளாக இருப்பார். சினிமாவை உடனே சரி செய்ய ஒன்று, ஸ்டார் சேலரியை குறைக்கணும், ப்ரொடியூசருடைய ரிஸ்க்கை குறைக்கணும், மேனேஜர் கல்ச்சரை மாற்றம் ஏற்படுத்தணும். உலகம் அழிஞ்சு போகும், இந்த 2000 அழிஞ்சிரும், 2020 அழிஞ்சிரும், நிறையா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஓஹோ அழிஞ்சிருமோன்னு தூக்கும்போது, பெட்ஷீட் படுத்து தூங்கும்போது கூட யோசிச்சுட்டே தூங்கியிருக்கோம். அப்படி அழிஞ்சிருக்கா இது வரைக்கும்? இல்லை இல்லை. இன்று தயாரிப்பாளர்களை அதிகமாக பயமுறுத்துவது பட்ஜெட், மார்க்கெட், ஸ்டார் ஈகோ எல்லாமே பயமுறுத்துது. தயாரிப்பாளர் அதிகமாக பயன்படுத்துவது ஸ்டார் வேல்யூவில் இருக்கிற ஹீரோஸ். அவங்கள பார்த்தாலே தயாரிப்பாளர் பயப்படுறாங்க, ஒரு பேய் பிசாசை பார்த்த மாதிரி. கார்த்திகை பற்றி ஒரே வார்த்தையில் பதில் சொல்லுங்க. நல்ல மனிதர், ஆனால் நேரத்துக்கு வர மாட்டார். இப்போது அதிகமாக மாஸ் ஃபேன் யாருக்கு இருக்கு? ரஜினிகாந்த், விஜய், அஜித். இன்னைக்கு வந்து ரஜினிக்கான ஃபேன் அது அப்படியே தான் இருக்குது. விஜய் அவர் ஒரு மாசாக மாறிட்டார். அஜித்துக்கும் அதே ஃபேன்ஸ் இருக்குது. ஸோ இவங்க நீங்கள் கேட்டது கேள்வி இருக்குது பார்த்தீங்களா, 3 பேருமே ஒரே கேட்டகரியில் இருக்காங்க. இதில் நம்ம கமலஹாசனே சேர்த்துக்கலாம். அதாவது வந்து இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35, 40, 50 வருஷமாக அந்த ஃபேன் பேஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ 50 வருஷமாக ஒருத்தரை விரும்புகிறாங்க, 50 வருஷம் ஒருத்தரை தலைவனாக என்ஜாய் பண்ணுறாங்க, ஒரு நடிகனாக என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒன்று அதுங்க அவங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் வந்து இதில் ரஜினி, விஜய் அப்படின்னு நம்ம பிரித்து பேசுகிறதோட ரஜினி, விஜய், அஜித், கமல் எல்லாத்துக்குமே அதே ஃபேன் பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ள செக்டாரில் வந்து சிம்பு, தனுஷ், சூர்யா, சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, இப்போ நேத்திக்கு வந்த பிரதீப் ரங்கநாதன் எல்லாருக்குமே ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. ரசிகர்கள் சார் உங்களுக்கு வந்து மனசில் வந்து அவங்களுக்கு பற்றுச்சு, மனசில் பிடிச்சிருச்சுன்னா அவங்க வந்து வெறித்தனமாக ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கு நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும்னா, முரளிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரான ஆக்டராக இருந்தார். ஆனால் ரொம்ப ஃபேமான ஆக்டர், எல்லாருக்கும் வந்து முரளின்னு கிரேஸான ஆக்டர் அப்படின்னா கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட முரளிக்கே ஒரு ரசிகர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, டெய்லி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அவரோட வேலை என்னென்னா, அவர் வந்து ஒரு பேக் இந்த ஜோல்னா பை மாதிரி போட்டுட்டு அது ஃபுல்லாக கறித்துண்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்த அயன் பாக்ஸ்க்கெலாம் பயன்படுத்தும், அதை எடுத்துப்பார். எங்கெங்கே இருக்கோ அப்படி பார்த்தீங்கன்னா கடவுள் முரளி வாழ்கன்னு பெசன் நகரில் எழுதுவார், மவுண்ட் ரோடில் எழுதுவார், அண்ணா நகரில் எழுதுவார், திருவான்மையூர் எழுதுவார், சுற்றி எழுதிக்கிட்டே இருப்பார். ஸோ அப்படி ஒரு நடிகனை பிடிச்சிருச்சுன்னா ஏன் பிடிக்குதுன்ற காரணம் வந்து அவங்களால சொல்லவே முடியாது. அப்படி வந்து பிடிக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய விஷயம்தான். இன்னைக்கு மோஸ்ட் டிசிப்ளின் ஆக்டர் அதாவது ஸ்டார் அஜித், விஜய், சூர்யா. யாரையுமே சொல்ல முடியாது. ஸ்கிரிப்டை கன்வின்ஸ் செய்ய மிகவும் கடினமாக உள்ள ஸ்டார் விஜய், அஜித், ரஜினி. இன்றைக்கி எல்லா ஸ்டாரையும் ஸ்கிரிப்ட் கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா வந்து இன்றைக்கி ஸ்கிரிப்டை வந்து சொல்கிறதே அவங்க தான். அதனால் அது கொஞ்சம் ஈஸின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ண வேணாம், அவங்க தான் கதையே சொல்கிறாங்க. ஃபேவரேட் ரஜினிகாந்த் எரா அப்படின்னா 80s ரஜினிகாந்த், பாபா ரஜினிகாந்த், பாஷா ரஜினிகாந்த், ப்ரெசன்ட் ரஜினிகாந்த். எது பிடிக்கும்னு கேட்குறீங்க அப்படி தானே? 80s ரஜினிகாந்த் தான், எவர்கிரீன் ரஜினிகாந்த் 80ஸில் தான். 80ஸில் வந்து ரஜினிகாந்த் பண்ண படங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, முள்ளும் மலரும் பண்ணியிருக்காரு. அதாவது 70s எண்டில் முள்ளும் மலரும் பண்ணியிருக்காரு, போனா ஒரு கேலி குடி பண்ணியிருக்காரு, எங்கேயோ கேட்ட குரல் ஒன்று படம் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து முரட்டுக்காலை பண்ணியிருக்காரு, 6-60 வரை பண்ணியிருக்காரு, போக்கிரி ராஜா பண்ணியிருக்காரு, அன்புள்ள ரஜினிகாந்த்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னை ஒரு ஆலயம்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, குப்பத் ராஜான் பண்ணியிருக்காரு, பில்லான் பண்ணியிருக்காரு, அடுத்த வாரிசுன்னு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பீரியடில் ரஜினி பண்ண படம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கும் பார்த்தா அதை என்ஜாய் பண்ணலாம், அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது ஹாலிவுட்டில் மிஸ் அண்டர்ஸ்டுட் ஆக்டர் யார்? அஜித், விஜய், எஸ்டிஆர்.
இல்லை ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டூட் ஆக்டர்னா எஸ்டிஆர் தான். எது ஃபெயிலியரை ஹேண்டில் செய்வார்? அஜித், விஜய், ரஜினி. எல்லாருமே ஃபெயிலியர்ஸ் பார்த்து வந்தவங்க தான். எல்லாருமே இப்போ வந்து நல்லா ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் எங்கே ஃபெயிலியர்லாம் பார்க்குறாங்க? எந்த கூட்டணி இணையத்தை உடைக்கும் அளவிற்கு பெரும் வெடிப்பை உருவாக்கும்? அஜித் ரஜினி, விஜய் ரஜினி, விஜய் அஜித். விஜய் ரஜினி. விஜய் ரஜினி. உங்கள் அப்பா இன்று ப்ரொடியூஸ் செய்தால் முதலில் யாரை அழைப்பார்? ரஜினிகாந்த், விஜய், அஜித். யாரையுமே அழைக்க மாட்டார். நானே வந்து அவங்களெல்லாம் வேணாங்கிறேன், அவர் எப்படி கூப்பிடுவார்? தமிழ் சினிமாவை மிக அதிகமாக வடிவமைத்தவர் யார்? ரஜினி, கமல், விஜய், அஜித். எல்லாருமே அவங்கவுங்களுக்கான பங்கு உண்டு சார். ரஜினி அவருடைய காலத்தில் அவர் ஆற்றிய பங்கு ஒன்று பெருசு, கமல் பண்ணது பெருசு, விஜய் பண்ணது பெருசு, அஜித் பண்ணது பெருசு. ஸோ இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா எல்லா டாப் ஸ்டார்ஸும் வந்து பெரிய அளவில் வந்து தமிழ் சினிமாவுக்கு பங்களிப்பு பண்ணியிருக்காங்க. கார்த்திக் அவர்களின் மிகச்சிறந்த குவாலிட்டின்னு ஒன்று சொல்லுவோம்ல, அது என்ன? கால் ஷீட் கொடுத்துட்டு அது கால் ஷீட்டு தான், அது கால் ஷீட் இல்லை அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார்.